மீனராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். அதனால ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால உங்களுக்கு நல்லது நடக்காம போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. ஏற்கனவே மீனத்திற்கு உங்கள் ராசியின் மீதே சனி அமர்ந்து ஜென்ம சனியாக உங்களை போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ வரைக்கும்? குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும். இப்போ சமீபத்தில் குரு பயிற்சி நடந்து சனியை ஒரு லிமிட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டார். குரு தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டார். பட் அதுக்கான எஃபெக்ட்ஸ் பெருசாக தெரியல நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இந்த வக்ர நிகழுது இல்லையா, சனி வக்ர பயிற்சிங்கிறது 26 ஜூலை தொடங்கி 10 டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த சனி வக்ரமான காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் குருவினுடைய முழு சுப பார்வை, உச்சம் பெற்ற குருவினுடைய சுப பார்வை இருப்பதனால நீங்கள் எதை பற்றியுமே ஒரே பண்ண தேவையில்ல. நிச்சயம் இவ்வளோ நாள் பிடித்த சனியினுடைய பிடியிலிருந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் ரிலீவ் ஆவீங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தற்போது அமைந்திருக்கிறார். அந்த 5ஆம் வீட்டு குருவே பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை தரப்போகிறவர். பஞ்சமஸ்தான குரு உங்களோட லைஃப்பில் பெரிய பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். ஏன்னா பூர்வ புண்ணியம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் வலுப்பெறுது. பூர்வ புண்ணியத்தில் ஒரு சுப கிரகம் உட்கார்ந்து உங்களுடைய வீட்டையே அவர் பார்வை செய்கிறார். அப்படிங்கும்போது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்போ சனி மட்டும் என்ன பண்ணிட முடியும்? சனி உங்களுக்கு முழுமையாக வலுவிழந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு எந்த தரங்களும் அவர் விதிக்க மாட்டார், எந்த தடையும் போட மாட்டார். அவர் தூரத்தில் நான் ஒதுங்கிறப்பா, நீ நான் பண்ண வேண்டிய நன்மைகளை செய்து கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல் எஃபர்ட் கொடுங்க. உங்களுக்கான நன்மைகள் நிறைய நல்லது நடக்கும். உங்கள் குருவுடைய ஸ்தலமான ஆலங்குடிக்கோ தென்குடி திட்டைக்கோ நீங்கள் சென்று வரலாம். அல்லது பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்கள் லைஃபுங்கிறது அப்கிரேட் ஆகி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகும். இதே காலகட்டத்தில் அடுத்த வருஷம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் லைஃப் ஒரு படி மேலே போயிருக்கிறது, ஒரு ஸ்டேட்டஸ் உயர்வு நிகழ்ந்திருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். ஏன் இந்த டிசம்பர் மாதம் சனி வக்ரம் நிவர்த்தி அடையும் பொழுது அடுத்ததே உங்களுக்கு ராகு கேதுவுமே பயிற்சி அடைஞ்சிருவாங்க. ராகு 11ஆம் வீடு, கேது 5ஆம் வீடுன்னு போகும் பொழுது அப்போது உங்களுக்கு அதன் மூலமாகவும் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஆன்மீக பலம் கூடக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளுணர்வுகளை நம்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொன்பொருள்லாம் சேர்க்கை ஆரம்பிக்கும். ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகளிலிருந்து நீங்கள் மீளக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. இந்த பதிவின் இறுதியில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த எண்கணித ரீதியான பரிகாரங்களையும் நீங்கள் செய்து கொள்ளும் பொழுது உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆகும். உங்களோட லைஃப் இப்போ இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகி ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன் நோக்கி கண்டிப்பாக போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயம் நல்லதே நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குருவுக்கான க்ஷேத்திரங்கள்னு சில பேர் ஆலங்குடிக்கு மட்டும் போவதனால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்குமா, திட்டைக்கு போவதனால் மட்டுமா நல்லது நடக்குமான்னு அப்பப்போ கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, குருவுடைய இடத்திற்காக நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுங்கிற தேவையில்ல. முடிந்தவரை ஜீவ சமாதிகளுக்கு நீங்கள் சென்று வரலாம். ஜீவ சமாதிகளும் எங்கள் ஊரில் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபாவுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வரணும். அதுவும் குறிப்பாக குருவுக்கு மிகவும் உகந்த வியாழக்கிழமைகளில் நீங்கள் சென்று வரும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். ஏன்னா வியாழ குருவின் முழு புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கும்போது முழு தடைகளும் தாமதங்களும் விலகி மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய ராசிகளில் நீங்களும் வந்துடுறீங்க. ஸோ இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்திலையுமே அது தொடரத்தான் போகிறது. அது உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளை அதிகரித்தே தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன். உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும்.
எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், வீட்டில் உங்கள் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.